வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஆன்மீகம் ஜோதிடத்தை வளர்க்கிறதா அல்லது அழிக்கிறதா? அழித்தொழிக்கிறதா? கேள்வி. ஒருத்தர் கேட்டாருங்க. நான் சொன்னேன், வீடியோ மூலமாகவே பதில் போட முடியுங்க என்னால. அப்படின்னு சொன்னேன். எப்படின்னாரு, பாருங்க சார், ஜோதிடத்துல நிறைய நூல்கள், சான்ஸ்கிரிட் நூல்கள் இருக்கு. அதுதான் ஒரிஜினல் நூல், சான்ஸ்கிரிட் நூல். இப்ப பிருகத் ஜாதகம் அது எழுதப்பட்ட ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்காக, எல்லாமே யூக கணக்குல தான் சொல்ல முடியும், கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நூற்றாண்டுல நம்ம வாழல. இந்த நூற்றாண்டில் இது எழுதப்பட்டிருக்கலாம்னு அங்க இருக்கக்கூடிய தரவுகள், அந்த தகவல்களை வச்சு யூகிக்கிறோம். அப்படி யூகிக்கும் போது கிபி 6ஆம் நூற்றாண்டுல பிருகத் ஜாதகம். நாங்க இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜோதிட நூல்கள்ல அந்த பிருகத் ஜாதகத்தை நாங்க முதல் நூலாக எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லா சமஸ்கிருத நூல். அது ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நமக்கு அது 2 தானே. மற்ற மொழிகள்ல இருக்கும், அவங்கவுங்க ஸ்டேட்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த நூல்ல 6ஆம் நூற்றாண்டுல அவங்க எழுதும்போது தமிழகத்துல இருக்கக்கூடிய எந்த கோயிலும் கட்டப்படலைங்க. அப்ப சைவமும் வைணவமும் தோன்றவே இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில்களும் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களும் இல்ல. அன்னைக்கு தமிழகத்துல இருந்த கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமணர்கள் கோயில்கள், சமண குகைகள், சமண கோயில்கள். அதே மாதிரி பௌத்த விகார்கள், பௌத்த கோயில்கள். இது 2 தான் இங்க இருந்தது தமிழ்நாட்டுல. இந்த சைவமும் வைணவத்துக்கும் இங்க இடமே இல்லைங்க. அந்த மாதிரி கோயில் கட்டப்படல. என்ன சார் இப்படி புதுசா சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. ஆய்வாளர்கள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், ஆன்மீக சான்றோர்கள், மிகப்பெரியவர்கள். ஆன்மீக சான்றோர்னா அவர் ஆராய்ச்சியாளரா இருக்கணும். சைவம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மூத்த குடி தோன்றின மாதிரி தமிழ் தோன்றும் போதே தோன்றும் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. அது அவங்க அந்த ஆன்மீகத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில பேசுறதுங்க. அதை நாம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் உண்மையில் ஆய்வு கண்டுபிடிப்புங்கிறப்ப கிடையாது. பௌத்த கோயில்கள் தான் வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கு. சைவ கோயில்கள்ல பல கோயில்கள் சமணர்களுடைய சிலைகளை எடுத்துட்டு அங்க லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக விஜயமங்கலம்னு இங்க பெருந்துறைக்கு பக்கத்துல இருக்குங்க. ஈரோடு பெருந்துறைக்கு பக்கத்துல விஜயமங்கலம். அங்க இன்னைக்கு நெட்டகோபுரம்னு ஒரு கோயில் இருக்கு, போய் பாருங்க. அந்த சந்திரபிரபா கோயில், 8வது ஜெயின் சமணர் சந்திரபிரபா கோயில் உள்ள, அது ஆர்கிடெக்சர் கையில இருக்கு. உள்ள நீங்க பாத்தீங்கன்னா சமணர் சிலை இருக்காது, சந்திரபிரபா சிலை இருக்காது. அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க குஷ்மாண்டி கோயில் சாமி இருக்கும். உள்ள பிரபா இருந்த, சந்திரபிரபா இருந்த இடத்துல வெறும் பீடம் தான் இருக்கும். சிலை எடுத்துட்டாங்க. இந்தியாவுக்குள் சிலை வழிபாடை கொண்டு வந்தவங்களே சமணர்கள் தான். அவங்க 24 தீர்த்தங்கர்களும் சிலையில தான் இருப்பாங்க. இந்து மதம் சொல்லக்கூடிய சனாதானிகள் சொல்லக்கூடிய அந்த ரிக் யஜுர் சாம அதர்வ வேதத்துக்கு சிலை வழிபாடு கிடையாது, கோயில் வழிபாடும் கிடையாது. அவங்க ஹோமகுண்டத்துல பசுமாட்டை இறக்கி வச்சு பசுமாடை பலி கொடுத்து வணங்கக்கூடிய வழிபாட்டு உடையவர்கள். அவங்களுக்கு 40 சம்ஸ்காரங்கள் கௌதம தர்ம சாத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராஜ்பாலி பாண்டே 1935 36ல நம்ம இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிலேயே அவரு அந்த சம்ஸ்காரங்கிறதுல PhD முடிச்சிருக்காரு. அதை அந்த புக்கெல்லாம் இருக்குங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்திய தமிழகத்துல கோயிலே கட்டப்படலைங்க பிருகத் ஜாதகத்துல. அப்படி பிருகத் ஜாதகத்துல சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் அத்தனையுமே சாந்தி பரிகாரமே கிடையாது, எதுவுமே சொல்லப்படலைங்க. அப்புறம் எப்படிங்க ஆன்மீக சாந்தி பரிகாரத்தை சொல்லுவாங்க? ஜோதிடம் தனி சப்ஜெக்டுங்க. அழகா இந்த மாதிரி இப்படி பிளானட் பொசிஷன்ஸ் இருந்தால் இன்ன பலன்னு சொல்லிட்டோம்ங்க. ஒரு 25 27 அத்தியாயத்துல சொல்லியிருக்கோம். சரியா? அது கிபி 6ஆம் நூற்றாண்டுனா கிபி 8ஆம் நூற்றாண்டு. தமிழகத்துல 7ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் பக்தி மார்க்கங்கள் உருவாகி, சைவ வைணவங்கள் உருவாகி, அவங்க இருக்கக்கூடிய சமண கோயில்கள், வைணவ கோயில்கள் எல்லாம் சைவ வைணவமா மாறுது. சமண கோயில்கள், பௌத்த கோயில்கள் எல்லாம் சமணமும்
சைவ கோயிலாகவும் வைணவ கோயிலாகவும் மாற்றம் பெறுது, உருமாற்றம் பெறுது. அப்படி பெறப்பட்ட காலத்துல கூட 8ஆம் நூற்றாண்டு வடக்க நார்த் இந்தியால கோயில் கிடையாதுங்க. அவங்க சுகிசிவம் சார் ஒண்ணு சொன்னாரு. நார்த் இந்தியால இருக்கக்கூடிய கோயில்கள் பூரா அவங்க கட்டப்பட்டது. அந்த கோயில் உரிமையாளர்களுக்கு அது அவங்களுக்கு சொந்தம், அவங்க ட்ரஸ்ட்டுக்கு சொந்தம். ஏன்னா அந்த கோயிலை அவங்க கட்டிட்டு அவங்க அது வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் தமிழகத்துல இருக்க கோயில்கள் அவங்க கட்டல. இது பூரா அரசர்கள் காலத்துல, மன்னர்கள் காலத்துல மடத்துக்கு மானியமாக கோயிலையும் கொடுத்து, கோயிலுக்கு நிலத்தையும் கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே தமிழகத்துல இருக்கக்கூடிய சைவ வைணவ கோயில்கள் அத்தனையுமே பொது கோயில்கள். அரசர்கள் கோயில்கள், அரசர்கள் வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் அது இந்து சமய அறநிலைத்துறைன்னு எடுத்து நடத்துதுன்னா அதுக்கு ஒரு நியாயம் சொன்னார். அது 100% உண்மை. அதை விட இன்னொரு தகவலையும் உங்களுக்கு சொல்லணும். இந்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா சிவகங்கை சமஸ்தானம் அரச சமஸ்தானத்துக்கு எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அவங்க கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்துக்கும் அவங்களுக்கும் 180 90 கோயில்கள் இருக்கு. மொத்தம் இவங்க 2 பேருக்கும் சேர்ந்தே 150 கோயில்கள் சைவ வைணவ கோயில்களே இருக்குங்க. உத்தரகோசமங்கை யாருதுன்னு கேளுங்க. திருச்சுழி அந்த பூமிநாதன் கோயில் யாருதுன்னு கேளு, நிறைய இருக்கு. நீங்களே போய் பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்க கோயில்கள் அத்தனையுமே அரசு கோயில்கள் அல்ல. ஒரு பகுதி கோயில்கள் இன்னும் மன்னர் பரம்பரையில தான் இருக்குங்க. அவங்க பரம்பரையில அவங்க வச்சிருக்காங்க. சில கோயில்களை இவங்க எடுத்திருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை. இந்த தகவலை எதுக்கு இப்ப இதை நான் சொல்ல வர்றேன்னா, இந்த கோயில்கள் அத்தனையுமே அரசர்கள் கட்டினதுனால பொது கோயில்னால அது சொல்லப்படுது. சரி, இந்த பொது கோயில்கள் எப்ப கட்டப்படுது அப்படின்னா கிபி 1000க்கு பின்னாடி தாங்க. அதுக்கு முன்னாடி சில கோயில்கள் உருவாக்குனதாக சொல்லியிருந்தாலும் இவர்கள் உருவாக்குன கோயில்கள் யாரு? சிலை வழிபாடு, கோபுர வழிபாடு உருவாக்குன சமணர்கள் கோயிலுக்குள்ளதான் அதை எடுத்துட்டு லிங்கத்தை வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க இருக்கக்கூடிய சைவ வைணவ வழிபாடு வடக்க கிடையாதுங்க. நார்த் இந்தியா கிடையாதுங்க. சைவமும் வைணவமும் சுத்தமாக தமிழன் கண்டுபிடிச்ச ரிலீஜனுங்க. ஆன்மீகத்துல அட்டகாசமான பாடல்கள், 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாள் அதை விட வேற எந்த பாடல்ல கும்பிடுவீங்க? விஷ்ணுங்கிறது பெருமாள் பேர் கிடையாதுங்க, அது வேற. அதெல்லாம் இன்னைக்கு கொண்டாந்து இணைச்சிட்டாங்க. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல விஷ்ணுன்னு பேர் இருக்காது, கிருஷ்ணனும் பேர் இருக்காது, பெருமாள் தான் இருப்பார். தென்னாடுடைய சிவன் தான், எந்நாட்டவருக்கு இறைவன் தான், அது வேற. இங்க இருந்து போனதுதான் லிங்க வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு. அது இங்கேதான் உருவானது. அந்த 2 ரிலிஜனையும் உருவாக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள்ல நிறைய பக்தி மார்க்கங்கள் வந்ததே தவிர இன்னைக்கு போன நூற்றாண்டு வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல எங்கேயுமே நவக்கிரக கோயில்கள் இல்ல. நவக்கிரக சிலைகளும் கோயிலுக்குள்ள அந்த சைவ கோயில்களுக்குள்ள அடித்து வணங்கப்படவே இல்லை. 19ஆம் நூற்றாண்டுலதான் அது உருவாகுதுங்க. நவக்கிரக சிலைகளை வச்சு உருவாக்குறது. அதை வணக்கம் சொல்லி போறப்ப இதையும் சேர்ந்து வணங்குங்க, கோள்களையும் கடவுளாக்கிட்டாங்க. ஆனால் சான்ஸ்கிரிட் புக்கு எதுலையுமே கோள்கள் கடவுளாக இல்லை. அது பிருகஜாதத்துல இருந்து துண்டிராஜி எழுதின ஜாதக ஆபரணம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 10 நூற்றாண்டுகள், கிபி 6 டு கிபி 16, இந்த 1000 ஆண்டுகள்ல எங்கேயுமே கோயில சொல்லல. கோயிலை பத்தியும் பேச முடியாது, பேச மாட்டாங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட் நார்த் இந்தியா. அவங்க கோயிலையும் பார்க்கல, பகவானையும் பார்க்கல. அவங்க சும்மா இந்த பிருகத் பராசர ஓரா சாஸ்திரம்னா 15ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கணும். பேரு அவர் பராசரர்னு போட்டாங்க, ஒரு மகரிஷி பேரை போட்டாங்க. ஆனா அதுல சொல்லப்பட்டது இந்த அமாவாசையில பிறக்கிறது, இல்லாட்டினா கிரகண காலங்கள்ல பிறக்கிறது, அதுங்களுக்கு நீங்க தோஷம் பண்ணிக்கங்க, அன்னதானம் பண்ணுங்க, வழக்கம் போல ஐயர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இது வேதங்கள்ல சொல்லப்படுதுங்க. தானங்கள் செய்யறது, நான் உனக்கு அதை கொடுக்குறேன், எனக்கு நீ இதை கொடுன்னு அந்த வேத பாடல்கள்லாம் இருக்கும். அலைகள் பப்ளிகேஷன்ஸ் தமிழ்ல போட்டிருப்பாங்க பாருங்க. தேவையானதை மட்டும் மொழிபெயர்த்திருக்காங்க. அவர் இல்ல, மொழிபெயர்த்தவங்க இருக்கட்டும். எல்லாத்துலயுமே பல சிக்கல்கள் வரும் போகும். இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த ஆன்மீகம் ஜோதிடம் அல்ல. ஜோதிடம் ஒரு தனி கலை, தன் காலிலேயே அது நிக்க முடியும். ஆன்மீகம் அதுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. மனுஷனுக்கு என்ன வேணும்? எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது வேணும். அதை சொல்லிட்டா வேற முடிஞ்சிச்சுல. இந்த ஜோதிடர்கள் என்ன சொல்ல பழகிட்டாங்க? ஏன்னா கடந்த ஒரு நூற்றாண்டா ஜோதிடத்தை இல்ல, ஒரு குரூப்பிட்ட இருந்திருக்கு. அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது, ஆனா பரிகாரம் தெரியும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை இன்னைக்கெல்லாம் பெருத்த கோடீஸ்வரிங்களா இருக்காங்க.
உண்மையிலே அவங்களுக்கு ஜோதிடம்னா தெரியாது. ஆனா ஜோதிடம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கோடீஸ்வரனா இருக்காங்க. ஏன்னா அவங்கள நம்ம சொல்ல வேண்டியதில்ல. அவங்க எதிரி கிடையாது. ஆன்மீகத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்து இழுத்து விட்டது அவங்க தான். அவங்க கண்டுபிடிச்சது தான் 7 நாட் சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அத்தாட்டம சனி. இதெல்லாம் பிருகஜாதத்துல கிடையாது, சராவளியில கிடையாது, பராசரி நிறைய நூல்கள்ல, ஜோதிட நூல்கள்ல கிடையாது. அதெல்லாம் என்னால நிரூபிக்கவும் முடியுங்க. சரி, இது ஒரு பக்கம். இன்னைக்கு ஆன்மீகம் என்ன செய்யுது? இந்த ஜோசியர்களுக்கு வேற வேலையே இல்லை. பலன் சொல்ல தெரியாதுங்க. அடிப்படையில சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துல நடக்கிறது சரியா தவறா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய ஆளுன்னுவாங்க. பக்கத்துல போய் நின்று கேட்டாதான் பயந்து ஓடுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கஷ்டம் வருதுங்க, ஒரு பரிகாரம் பண்ணுங்க, சரியாயிடும். பரிகாரம் செஞ்சா தோஷம் விளைகிறோம். இந்த நேரத்துல நீங்க இறை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிற அந்த ஏமாற்று வேலையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது அவங்க மேல குற்றம் இல்லை. நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறுன்னு. இன்னைக்கு ஜோதிடத்தை ஒட்டுமொத்தமாக ஆன்மீகம் அழித்து கொண்டிருக்கிறது. ஜாதகம் பார்க்கறது தோஷம் இருக்கத்தான், இங்க வாங்க அனுப்புங்க, பார்த்துருவோம், போயிடுவோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக இன்றைய ஆன்மீகம் ஜோதிடத்தை வளர்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக ஜோதிடத்தை படுகொலியில தள்ளுது. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுது. நேரா நீங்க காமி கும்பிட்டு போங்க, எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும்னு அங்க இருக்கிற ஆன்மீகத்துல இருக்க அந்த அர்ச்சகர் சொல்றார். இந்தாங்க, இங்கதானே 9 கோள் இருக்கு, வாங்க சுத்துங்க, கொடுங்க, நான் ஒரு பூஜை வைக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் போங்கன்றார். அப்புறம் அவங்க ஜோசியர்கிட்ட வர்றாங்க. ஜோசியருக்கு இங்க என்ன வேலை? ஆன்மீகம் ஜோதிடத்தை வளர்க்க முடியுமா? ஆன்மீகம் பெரிய விஷயம். நம்பிக்கையின் தலைவன் அவன். நமக்கு தெரியாததை பயந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தினுடைய நம்பிக்கை அது. அதை சொல்லி அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்? எல்லாம் இங்கதாங்க இருக்கு, எல்லாம் கடவுளுக்கு கட்டுப்பட்டதுங்க, இங்க வாங்க, ஒழுங்கா வணங்குங்க, எல்லாம் சரியாயிரும். அப்ப ஆன்மீகம் யாரை கெடுக்குது? ஜோதிடத்தை கெடுக்குது. ஜோதிடத்தை சர்வநாசம் பண்ணுது. கோயிலுக்குள்ள கொண்டு போய் விட்டதுனால ஜோதிடம் வளரல. ஜோதிடர் என்ன பண்றாரு? நேர கோயிலுக்கு போங்கன்றாரு. அப்புறம் உங்ககிட்ட வரணும்? நீ என்ன சொல்லணும்? ஜோதிடத்துல எதிர்காலம் என்ன இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை ஒழுங்கா கணக்க போட்டு சொல்லிட்டு போகணும். அதை இவர் சொல்லல. இவர் சொல்றதுக்குள்ள அவங்க கேட்டுடுறாங்க. கஷ்டம் வரும்னு சொன்னா அதுக்கு என்னங்க தோசை நிவர்த்தி, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமி கும்பிட்டா எனக்கு எல்லா கஷ்டமும் போகும், மக்களை கேட்க வச்சுட்டாங்க. அதுக்கு இந்த டிவி, இந்த பேப்பரு, வார ராசி பலன், மாத ராசி பலன், வருஷ பலன், வெக்கமே இல்லாம 2026க்கு வருஷ பலன் சொல்லிட்டு ஜோசியர் நாங்க தான் பெரிய ஜோசியர்னு டிவிகள்ல உட்காந்து சொல்றாங்க. என்ன சாப்பிடுறாங்கன்னே தெரியல. ஏன்னா மக்கள் தான் கேட்கிறான். கேவலமானவங்க ஏன்டா இன்னும் இந்த பொய்ய சொல்றீங்கன்னா அவன் அதை சொல்லி, அந்த கேவலத்தை சொல்லி அவங்க வளர்றாங்க. ஜோதிடத்துல அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நான்லாம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டோம். எனவே இன்றைய ஜோதிடத்தை ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது. ஆன்மீகம்ங்கிற மிகப்பெரிய புற்றுநோய் ஜோதிடத்தை கையில எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80 விழுக்காடு நாசமா பண்ணிட்டாங்க. ஆன்மீகத்துக்கு ஜோதிடத்துக்கு யாராவது போறவன் ஒரு வார்த்தை கேட்கிறேன், கோயிலுக்கு போக சொல்றேன், அதுக்கு நான் நேரம் கோயிலுக்கு போயிடுறேன், உனக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்னா முடிஞ்சு போச்சுல்ல. அப்ப அங்க ஆன்மீகம் தானே அங்க போகுது. ஜோதிடம் ஆன்மீகம் இல்லைங்க. ஜோதிடம் முழுவதுமாக வேற. ஜோதிட நூல்கள்ல ஆன்மீகத்தை பத்தின எந்த கருத்துமே 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதலைங்க. மொழிபெயர்ப்பு தமிழுக்கு ஜோதிடம் கிடையாது இல்ல. தமிழ்ல மொழிபெயர்த்த உடனே இவங்க சித்தர் பேரை போட்டு, புலிப்பாணி பேரை போட்டு, போகர் பெயர் போட்டு, சங்கராச்சாரியார்னு பேரை போட்டுட்டுலாம் இவங்க புக்கை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்ல மொழிபெயர்த்ததுக்கு அவங்க பேரு. ஏன்னா இவன் யாருன்னு தெரியாது. இவன் பேர்ல இருந்தா படிக்க மாட்டாங்களா, வாங்க மாட்டாங்களா? ஒருத்தர் புலிப்பாணி சொன்னாருன்னு சொல்லிட்டு அது பொய். அவர் சொன்னா என்ன நடந்துருமா? நானே பழைய நூல்கள்ல இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய வாழ்க்கை. காலதேச வர்த்தமான ஜாதி மத நிறபேத யுக்தி சுருதி அனுபவத்துடன் பலன் சொல்லணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு மாற்றம் தேவை. ஜோதிடத்துல மாற்றி அழகாக பலன் சொல்றதை விட்டுட்டு எல்லாரையும் ஏமாத்தி கோயிலுக்கு போக சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கு. ஆன்மீகம் ஜோதிடத்தை அழிக்கிறது. ஆன்மீகத்தை சொல்லி பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஜோதிடத்தை குழியோண்டு புதைக்கிறாங்க. நன்றிங்க, நன்றிங்க. ஆதரவு தாங்க ஜோதிடத்துக்கு. ஆன்மீகம் நம்ம யாரும் தேவையில்லைங்க, அது நேரா போயிடுவான் மக்கள். ஆன்மீகம் ஜோதிடத்தை முற்றிலும் அழிக்குது. நன்றிங்க.